மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 3 விடயங்கள் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். தீரா பகை போராய் முடியும் என்பதுக்கு ஒப்ப ஒரு வர்த்தகர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தீயூட்டப்பட்ட சம்பவம் எதனால் நடந்த என்பதை பேசுறதோட யோசித்த ராஜபக்ஷ அவங்களுக்கு எதிராக மற்றும் ஒரு புதிய வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினுடைய முன்னே நாள் ஆணையாளர் கைது செய்யப்பட்டது எதனால அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தாங்கி வருது இன்றைய காணொளி. மனிதநேயமே இல்லாம ஒரு வர்த்தகரை கடத்தி படுகொலை செய்து எரியூற்ற அளவுக்கு எங்க இந்த கதை தொடங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாதம் 25ஆம் திகதி தொழிலதிபர் கமால் சம்பத்தினுடைய மனைவி ஒரு கம்ப்ளைண்ட போலீஸ்ல போட்டு வைக்கிறார். தனது கணவர் முடிவெட்ட போனவர் 25ஆம் தேதி வீடு வரல அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ்ல கம்ப்ளைண்டாக போட்டதுக்கு போலீசார் தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சாங்க. கமால் சம்பத் யார் அப்படின்னு பார்த்தா, வளர்ந்து வருகின்ற ஒரு மிக முக்கியமான தொழிலதிபராக கருதப்படுறவர். 42 வயது மதிக்கத்தக்கவர். தேடுதல் வேட்டைகள்ல இவருடைய வாகனத்துக்குள்ள இவருடைய பிரேதம் எரியூட்டப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்படுது. வித்தியாசமா இருக்குது, படுகொலை செஞ்சவங்க எதுக்கு வாகனத்துக்குள்ள வச்சு எரிச்சாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போலீசார சிந்திக்க வச்சது. உடனடியாக 8 குழுக்களை விசாரணைக்காக களத்துல இறக்கினாங்க. 8 குழுக்களும் பறந்துபட்ட பல்வேறு விசாரணைகளை தொடங்கினாங்க. யார் செஞ்சிருப்பாங்க, எதுக்கு செஞ்சிருப்பாங்க, இவருக்கு முன்பகை ஏதும் இருக்கிறதா, பிசினஸ்ல ஏதும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்கிறதா, பல்வேறு விஷயங்களை சிந்திச்சதுல ஒரு வாரியாக 2 நபர்களை கைது செஞ்சாங்க. ஒருவருடைய வயது 27 வயது, மற்றவருடைய வயது 19 வயது மதிக்கத்தக்க 2 இளைஞர்களை கைது செஞ்சாங்க. 27 வயது 19 வயது கடத்தி படுகொலை செஞ்சு எரியூட்டுகிற வயசா அப்படின்லாம் நீங்க சிந்திப்பீங்க. உடனடியா விசாரணைய ஆரம்பிச்சதுனால இந்த 2 பேரும் இந்த படுகொலை தாம் செய்ததாக ஒத்துக்கொண்டதாக இப்போது போலீசார் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, விசாரணையில தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, 27 வயது மதிக்கத்தக்க இந்த வாலிபன் இவருடைய கமால் குரூப்ஸ் நிறுவனத்துல ஹோட்டல் பகுதியில காரியாலய ஒரு ஊழியராக பணிக்கு 6 மாதத்துக்கு முன்னால சேர்ந்தவர். அங்கு வேலை செய்கின்ற ஒரு பணிப்பெண்ணோடு தகாத ஒரு உறவு ஏற்படுகிறது. குறித்த பெண்ணோடு அவருக்கு உறவு ஏற்படுகிறது. பலாத்காரம் பண்ணுவதற்காக ஒரு அறையில இந்த குறித்த பெண்மணியை அடைத்து வைத்து மோசமான முறையில் நடந்து கொள்வதற்கு எத்தனைக்கின்ற பொழுதோ இந்த கமால் அவர்களுடைய மனைவி இதை பார்த்ததுனால உடனடியாக கமால் அவர்களுடைய மனைவி இந்த ஒரு விஷயத்த கணவர்கிட்ட சொன்னதுனால உடனடியாக கணவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி தனது பெல்ட்டால அடிச்சு தொழில இருந்து இடைநிறுத்தம் செஞ்சிட்டாரு. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக கமால் கருதுவோம் இல்லை. இதை கடந்து போற இந்த சந்தர்ப்பத்துல தான் இப்போது இந்த 27 வயது மதிக்கத்தக்க அடி வாங்கி அவமானப்பட்ட இந்த வாலிபன் கமால் சம்பத்தை எப்படி பழித்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரம் தான் இவருடைய உற்ற நண்பர் 19 வயது மதிக்கத்தக்க இந்த வாலிபரோட 24ஆம் திகதி இரவு நல்லா குடிச்சிட்டு 2 பேரும் இந்த ஒரு விஷயத்த திட்டமிடுறாங்க. அப்பதான் கச்சிதமாக சம்பவத்தை முடிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு கொலை செய்வதற்கு தேவையான கத்தி, கயிறு, பல்வேறு பொருட்களை எல்லாம் கொள்வனை செஞ்சுட்டு இனி எப்படி இவரை சம்பவ இடத்துக்கு அழைக்கலாம் அப்படின்ற திட்டத்தை யோசிக்கிற நேரம் தான் இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு காணி விற்பனைக்கு இருக்குதுன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை வாங்குறதுக்கு பறந்து வருவார் என்ற யோசனையில குறித்த தினத்தண்ட அவங்க என்ன பண்றாங்கன்னா, கமாலுக்கு இந்த 27 வயதுடைய வாலிபன் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த நண்பருடைய காணி ஒன்று இருக்குது, விற்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு, வாங்கலாமே அப்படின்னு ஆசை காட்டினதுனால நான் இப்போது முடிவெட்டி கொண்டிருக்கிறேன், வாரம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அந்த போனை கட் பண்ணிட்டு முடிவெட்டி முடிஞ்சதுக்கு பின்னால இவர் போறாரு இந்த 27 வயது மதிக்கத்தக்க அந்த வாலிபனை சந்திக்கிறதுக்கு. அவர் உடனடியாக கார்ல ஏறி முன் ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டாரு. என்னுடைய நண்பர் முன்னால் இருக்கிறார், அவரை ஏற்றிக்கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பயணிக்கிற சந்தர்ப்பத்துல குறித்த 19 வயது மதிக்கத்தக்க அந்த வாலிபனை வாகனத்துல ஏற்றிக்கொள்றாங்க. பின் ஆசனத்துல அவனும் அமர்ந்து கொள்றாரு. பிறகு என்ன, குறித்த இடத்துக்கு போன அந்த சந்தர்ப்பத்துல வாகன நிறுத்தின அந்த கணப்பொழுதுல பின்னால் அமர்ந்திருந்த அந்த 19 வயது மதிக்கத்தக்க இந்த வாலிபன் நைலோன் கயிறு எடுத்து அவருடைய கழுத்தை பலமாக இறுக்க ஆரம்பிச்சான். துணைக்கு பக்கத்துல இருந்த 24 வயது மதிக்கத்தக்க பழிவாங்களோட துடிச்சவரும் மூக்க புத்தி கழுத்தை நெசுக்கி ஏதோ ஒரு வகையில இவருடைய சோழிய முடிச்சுட்டாங்க. அந்த கணப்பொழுதிலே அந்த கமால் இறந்து போறாரு.
கமால் சம்பத்துடைய இறப்புக்கு பிறகு இப்போது இந்த பிரேதத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச நேரம் பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. போற இடத்துல எங்கேயுமே இதை வீச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இறுதியான ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கு மேல இதை வச்சுக்கொண்டு அலையறதுக்கு முடியாதுன்னு சொல்லி பெட்ரோல் எடுத்து பிரேதத்துல ஊத்தி பத்த வச்சு எரியூட்டி விட்டு அங்கிருந்து தப்பிக்கிற சந்தர்ப்பம் எப்படி அமையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கமால் சம்பத்தினுடைய மேனியில் இருந்த நகைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ரொக்க பணமாக 1,05,000 ரூபாய் இருந்ததாகவும் அந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு பிரேதத்தை தீ ஊட்டி விட்டு அங்கிருந்து தலைமறைவானாங்க. ஒரு பகுதிக்கு போய்த்து ஆடைகள் எல்லாம் கழட்டி புதிய ஆடை அணிந்து கொண்டு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் போன் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் பஸ் வண்டியில ஒரு பிரதேசத்துக்கு போறாங்க. அங்க போய் ஒரு இடத்துல தங்கி நல்லா குடிச்சிட்டு மீண்டும் குருநாகலுக்கு வராங்க. குருநாகலுக்கு கமால் சம்பத்திடமிருந்து பெற்ற நகைகள் எல்லாம் எடுத்து விற்பனை செய்தாங்க 16 லட்சத்துக்கு. பின்பு தனது நண்பருக்கு 6 லட்சத்தை கொடுத்துட்டு 10 லட்சத்தை இவர் எடுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு கம்பஹாக்கு பயணிக்கிறாங்க. கம்பஹால ஒரு ஹோட்டல்ல தங்கியதாகவும் சொல்லப்படுது. அங்கேயும் குடித்ததாகவும் ஒரு பொண்ணோட கூத்தடிச்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு எல்லா சோழியை முடிச்சதுக்கு பின்னால போலீசார் இவங்களை தேடுறாங்க. இந்த பிரேதத்தை கண்டெடுத்துட்டாங்க. பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்குது. போலீசார் வலையுறிச்சு தேடுறாங்கள செய்தியெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னடா, இவங்க இருந்தது போதையில. இரண்டாவது, அதை பார்த்து போடுறதுக்கான கையில எந்த தொலைபேசியும் அவங்கள்ட்ட இருக்கல என்பதனால அந்த ஒரு விஷயம் அவங்க கண்டுக்கல. வீட்டுக்கு ஆசாமி இருக்கிற சந்தர்ப்பத்துல போலீசார் பேத்தி இவங்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செஞ்சு நகவித்த பணத்தையும் ரொக்கமாக பெற்ற பணத்தையும் அவங்க இப்போது கைப்பற்றி ஆவணங்களாக இப்போது அதை சாட்சி பொருள்களாக வைத்தது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களை போட்டு வாங்கிட்டாங்க. இந்த விசாரணை இப்போது தொடர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஒரு கொலை நடப்பதற்கு காரணம் என்ன? ஒரு பிழையான இடத்துல தொடங்கின உறவு. அதுக்காக சம்பத் தண்டிக்க நினைச்சது, தண்டனையை பெற்றவர் பழிவாங்கணும் நினைச்சது. இது அனைத்துமே சட்டத்திற்கு முரணான விடயங்கள். மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோஷித ராஜபக்ஷ அவங்களுக்கு எதிரான மற்றும் ஒரு வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2013ஆம் ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில 3 வங்கி கணக்குகள்ல கிட்டத்தட்ட 59 மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்குது. இந்த பணம் எங்கிருந்து வந்த, எதனால வந்த அப்படின்னு ஒரு விஷயத்த விசாரணையில கேட்ட நேரம் இதுக்கு சரியான பதில் சொல்லாததன் காரணமாக உடனடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இப்போது இந்த தொகை எப்படி ஈட்டப்பட்டது என்பதுக்கு பதில் சொல்லாத வகையில இதுக்கு எதிரான வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழக்குல முதல் குற்றவாளியாக பேர் இடப்பட்டிருக்குது யாரா, சந்தேக நபராக பேர் இடப்பட்டிருக்கு யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெசி ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய ஆட்சியையும் அதே போன்று யோஷித்த ராஜபக்சேயும் இந்த ஒரு வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டு இப்போது மேல் நீதிமன்றத்தில் புதிதான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மட்டுமல்ல, குறித்த இருவரையும் பிணையில் இப்போது விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நீதிமன்றம் இட்ட கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கைரேகைகளை பதிவு செய்துவிட்டு இவர்களை பிணையில் விடுதலை செய்கிறதுக்கான ஆணையை பிறப்பித்ததுக்கென அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது என்பதோட இதற்கு முன்னால் மற்றும் ஒரு வழக்கம் இவர்களுடைய விஷயத்தில் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதே கோர்ட்ஸ்ல அந்த வழக்கும் இப்போது விசாரணைக்கு 11ஆம் தேதி வர இருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் வாகன திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நிஷாந்த வீரதுங்க உட்பட மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் உதவி பணிப்பாளர் மற்றும் அங்கு காரியாலயத்தில் பணிபுரிகின்ற மற்றும் ஒரு ஊழியர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராடோ வாகனத்தை ஒரு சாதாரண வாகனத்தின் அடிப்படையில் பதிவு செய்து இப்படியான ஒரு நட்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டு நீதிமன்றத்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்யும் பொழுது சாதாரண வாகனத்தின் பெயர்ல பதிவு செய்து இப்படி நடந்து கொள்வதனால் நடந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட 1000 கோடி அரசுக்கு வரியாக வர வேண்டிய பணம் தடுக்கப்பட்டிருக்குது, அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னதுக்கு நீதிமன்றம் இதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்யும்படி ஒரு ஓர்டரை பண்ணியிருந்தது. ஆனால் அந்த கைது நடந்ததாக தெரியவில்லை. இப்போது ஒரு வாகனம் குறித்து தான் இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்பது தெரிய வருகிறது. கடந்த மே மாதம் 24ஆம் தேதி
இந்த திணைக்களத்தினுடைய பிரதி ஆணையாளர் கைது செய்யப்பட்டார். அவரோட கூட இன்னும் 2 ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை பார்த்திருந்தோம். கையும் மெய்யுமாக 42 லட்சம் லஞ்சம் வாங்கிய அந்த கணப்பொழுது லாட்சியில சல்லியை போடுற சந்தர்ப்பத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கச்சிதமாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவர்கள் விளக்குமுறையில் வைக்கப்பட்ட சம்பவத்தையும் பார்த்திருந்தோம். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் நடக்கிற ஊழல் என்பது தெரியுது. 1000 கோடி அரசுக்கு நட்டம்னா இதை செய்து கொடுக்கறதுல இவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுல கிடைச்சிருது. இவங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு அமையுது. ஆனால் நாட்டுடைய வருவாயோ, மக்களுடைய வாழ்க்கையோ, மக்களுடைய வரிப்பணமோ அதுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருப்பதுதான் வேடிக்கையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்னதான் எடுத்தாலும் ஊழலுக்கு பழகியவங்க இதை விடுற மாதிரி தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் எத்தனை முக்கியமான புள்ளிகள் கைதாக போகிறார்கள், அரசு அதிகாரிகள் கைதாக போகிறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ஊழலுக்கு எதிரான விடயங்கள் கச்சிதமாக நடந்து அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.